Good afternoon, students. Today we are going to see scope of environmental studies. So what is scope of environmental studies? ஸோ நம்ம அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸை வந்து லேர்ன் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஸ்கோப் ஆர் பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸை லேர்ன் பண்ணும்போது அது நமக்கு எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டலை பற்றின ஒரு நாலேஜ், ஸ்கில், அவேர்னஸ் அண்ட் டெக்னிக் அண்டு மோட்டிவேஷன். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் என்ன செய்யும், நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ நம்ம ஒரு ஹெல்தி அண்ட் வெல்தி ஒரு என்விரான்மெண்ட்டை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா we follow some processes. So what are the process? You maintain the natural resources. So எல்லா natural resources-ஐயுமே நம்ம எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி sustainable development of environment. So what is sustainable development? ஸோ இப்போ இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம அப்படியே எந்த ஒரு டேமேஜோ எதுவும் அழிக்காமல் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு அப்படியே நம்ம வந்து கொடுக்குறதா என்னன்னு சொல்லுவோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வி நீட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் வி யூஸ் ஈக்குவட்டபிள் of resources, and the main point is control the pollution. Okay, so pollution control is the main reason for our environment. So we control the pollution to make healthy environment, and we discover new sources of food and also increase the area under agricultural, and this productivity is called green revolution. So agriculture வந்து நம்ம என்ன செய்யணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டோட ஏரியா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் தான் அந்த அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டி அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டு பிரிங் ரேர் வைல்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் டு டொமஸ்டிக் அனிமல்ஸ். சப்போஸ் ரேராக இப்போ அழிஞ்சிக்கிட்டு வர வைல்டு அனிமல்ஸோட அதே ஹேபிட்ஸை, அதே ஜீன்ஸை நம்ம அடுத்த ஒரு டொமஸ்டிக் அனிமல்ஸில் அப்ளை பண்ணி அந்த ஒரு உயிரினமே நம்ம அழியாத மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கிறதும் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம செய்கிற ஒரு இதுதான். ஸோ நம்ம அந்த ரேர் வைல்டு அனிமல்ஸ் வந்து அழியும் போது நம்மளோட என்விரான்மெண்ட்டோட பேலன்சிங் வந்து அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு we protect our wild animals. Okay, so next is the afforestation. So next, forest management, fisheries management, wildlife conservation. ஸோ காடுகளை நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். ஸோ அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் ரேர் ஸ்பீசிஸ். ஸோ எல்லா ஒரு ரேர் ஸ்பீசிஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பான முறையில் பாதுகாக்கணும். ஸோ அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஃபேமிலி பிளானிங் which control our human population. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் டிசீசஸ் லைக் எய்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி வி டேக் கேர் அபவுட் விமன் அண்ட் சைல்டு ஹெல்த் அண்ட் வி ஃபாலோ த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் ஐடி ஃபார் ஹியூமன் ஹெல்த் அண்ட் சர்வைவல் ஆஃப் ஹியூமன் ரைஸ். வாட் இஸ் மீன் பை சர்வைவல் ஆஃப் ஹியூமன் ரைஸ் மீன்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 1000 years வந்து நம்ம சர்வைவல் ஆகணும் அப்படின்னா we keep our environment very healthy and neatly. சப்போஸ் அந்த என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்பாயில் ஆச்சு அப்படின்னா நம்மளால் no longer we can't survival in the environment. Okay, so these are the process. ஸோ அதை எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி இருக்கும், ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த என்விரான்மெண்ட்டில் சர்வைவல் பண்ண முடியாது. ஒன்ஸ் அகேன் I repeated. ஸோ டுடே கிளாஸ் we see scope of environmental studies. So purpose of studying environmental studies gives knowledge, skill, awareness, technique and motivation. Okay, so how to achieve healthy environment, we follow some of the processes. Okay, so maintenance natural resources,
sustainable development of environment, sustainable agriculture and food protection, equitable use of resources, pollution control. We discover some new sources of food and increase the agricultural, and this productivity is called a green revolution. And to keep and protect our wild animals, and deforestation, then forest management, fisheries management, wildlife conservation, and you conserve the rare species, rainwater harvesting, family planning, control of diseases, and we take care about a woman, child and child health. We respect our human rights and human health, and survival of human race. Okay, these are the reason, these are the process to protect our environment. So what is importance of environmental studies? So already I said that, so environmental means it includes our surroundings. So நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், environmentனு சொல்லுவோம். So it can be classified into two types, or it is made up of our surroundings is made up of two important factors, abiotic factor and biotic factor. So what are the biotic factors? Plants, animals, including human beings. These are all called as biotic factors. The non-living factors, for example water, soil, air, sunlight, these are all abiotic factors. Okay, so our environment is a common house for human, plants and animals. Okay, so what will we get from our environment? You get food, oxygen, water, natural resources from the environment. It is badly damaged by our human activity. Our environment is badly damaged or polluted by our human activity. We need healthy and wealthy environment, and it will be bring into our future generation. So அதே மாதிரி the environmental studies create awareness about environment, and it gives basic knowledge about environment. So it provide and develop attitude of concern. So attitude of concern means you care about our environment. அந்த சென்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், அந்த environmental studies வந்து நம்ம படிக்கும்போது அந்த சென்ஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். We motivate public and students to participate our environmental process or to protect and improve our environment. And environmental studies provides some technical skill to identify environmental problems, and it is used to attain harmony with nature. So harmony with nature means ஸோ நமக்கும் இயற்கைக்குமான ஒரு தொடர்பு, சரியா? ஸோ அதையும் நம்ம என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் லேர்ன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இட் ப்ரொவைட்ஸ் சம் டெக்னிக்கல் ப்ராசஸ் ஃபார் சால்விங் த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம். சாரி, so this point is repeated. Okay. So it builds a bridge between biology and our technology. So it provides knowledge for conserving biodiversity. So biodiversity means so நிறைய அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹியூமன் பீயிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிருக்கு, நிறைய ஸ்பீசிஸாக டைவர்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட என்விரான்மெண்ட். ஸோ அதை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஸோ த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கிவ் ஐடியா about sustainable way of living. So what is mean by sustainable way of living? So ரொம்ப காலமாக ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம சர்வைவல் ஆகணும். ஸோ அப்போ சர்வைவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்விரான்மெண்ட்டை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி ஹெல்தி அண்ட் நீட்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்து நம்ம எது கொடுக்கும் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் மூலம் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் EVS ஸ்டடீஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we see natural resources. So what is natural resources?
So natural resources are wealth of our earth. So these are the raw material available in nature. It is very useful for our human beings and animals. So what are the natural resources? So water, plant, land, animals, coal, petroleum, wood, etc. So these are all natural resources. So next is the types of resources. So two types of natural resources are there, non-renewable and renewable. So what is non-renewable? It cannot be replaced after their use. For example, coal, petroleum, natural gas, all mining products are called as non-renewable resources because it is also called as fossil fuels. So இது எங்க இருக்கும் அப்படினா it found as deposits in the deep underground. So they are found in very limited amount in the world. So we are use these resources are very carefully because it cannot be generated or replaced by others. Okay, so second type is renewable resources. So it can be replaced after their uses. For example, water, plants, animals, forests, these are all called as a renewable sources. So because the plants and animals are reproduced by reproduction and water is formed by rains, so it is a renewable resources. Okay, so based on the chemical nature, natural resources are classified into two types, organic and inorganic. So what is organic? You know that organic compounds contains mainly carbon atom. So it contains the carbon means it is called as organic resources. It doesn't contain carbon means it is a inorganic resources. So what are organic resources? Coal, petroleum, natural gas, etc. These are all contain mainly carbon. So it is a organic resources. So inorganic means air, water, sunlight. These are all called as inorganic resources. And certain resources can be repeatedly used. For that is called cyclic resources. நம்ம திரும்ப அதை வந்து என்ன பண்ணிட்டே இருப்போம், ரீஜெனரேட் பண்ணி ஆர் ரீசைக்கிள் பண்ணி நம்ம அந்த சோர்ஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், சைக்ளிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர். சப்போஸ் இண்டஸ்ட்ரியலில் வந்து நம்ம அந்த வாட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா again and again the industry recycled the water for another purposes. So these are called as cyclic resources. And again the natural resources are classified into two types, abiotic and biotic. Already I said the biotic means living things, abiotic means it's a non-living things. What is a biotic? All human beings, plants, animals, these are all are called biotic resources. Abiotic means water, air, land, sunlight. These are all called as abiotic natural resources. So in the next class we see the classification of natural resources. Thank you.